போன டிஎம்கே ஆட்சியில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தான். இரண்டு சமூக மக்களுக்கிடையே நிறைய பிரச்சனையை தூண்டிவிடும் விதமாகவும் யாரையா உட்கார வச்சு கேள்வி கேட்குற மாதிரி பண்ணால் இவனை கண்டித்து கிட்டத்தட்ட தமிழகம் எங்கும் பெரும்பான்மையான காவல் நிலையங்களில் நாடார் சமுதாய சங்கங்களும் இயக்கங்களும் பல போராட்டங்களையும் பல கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுத்தாங்க. நிறைய இடத்துல புகார் கொடுத்தாங்க. ஆனால் திமுக ஆட்சி இவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக இந்த நாய்க்கு கன்மேன் கொடுத்து இவனுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் கொண்டு போய் வச்சு இவனை பாதுகாத்தாங்க. ஏன்னா பெருந்தலைவர் அவர்களோட சாதனையை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகக்கூடாது, அதுக்கு முட்டு கொடுக்கணும், அதை மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கணுன்னா அப்போ ஊடகத்தின் வாயிலாக பொய் வதந்திகளை பரப்புனா தான் பண்ண முடியும். அப்படிங்கிறனால இந்த நாயை கையில் எடுத்து செஞ்சாங்க. அந்த திமுக கவர்மெண்ட்டை செஞ்ச விஷயத்துக்கு அவங்க கிட்டத்தட்ட நல்லா செருப்படி வாங்கும் விதமாக அவங்களும் என்ன ஆகிட்டாங்கன்னா அந்த வட்டம் ஆட்சி இழந்து உட்காந்துக்கிட்டாங்க. பெரும்பான்மையான நாடார் சமுதாய மக்கள் கிட்டத்தட்ட அவங்களுக்கு திமுக யாருக்குமே வாக்களிக்கிறங்கிறது நிதர்சனமான உண்மை. திமுக தோல்விக்கு மிக முக்கிய பங்கு நாடார் சமுதாயத்துக்கு இருக்குங்கிறத இங்கே சொல்லியாகணும். இப்படி ஒரு காலகட்டங்கள் நடந்துருச்சு. இப்போ தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு நன்றி சொன்ன விதத்தோட இன்னொரு விஷயம் நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். என்ன அப்படின்னா, இவனை போல் ஒரு 4 சுவத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்னன்னாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்கள் ஒழுங்குபடுத்தணும். ஒரு ஃபோன் கையில் இருக்குது, என்னன்னாலும் பேசலாம், அடுத்தவங்களை அவதூறு பரப்பலாம், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறையா பேர் இருக்காங்க. கருத்து சுதந்திரத்தை தெளிவுபடுத்தும் விதமாக ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாராலும் கருத்து சொல்லலாம். ஆனால் அந்த கருத்து மற்றவங்களை பாதிக்கப்படும்படியாகவோ ஒரு பொய்யான செய்தியை பரப்புவதாக இருந்தாலுமே ஐடி ஆக்டிவிட்டி அது குற்றம். தயவு செஞ்சு அதை கண்காணிப்பதற்கு ஒரு குழு அமைத்து இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தும் விதமாக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. போன டிஎம்கே ஆட்சியில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தான். இரண்டு சமூக மக்களுக்கிடையே நிறைய பிரச்சனையை தூண்டிவிடும் விதமாகவும் யாரையா உட்கார வச்சு கேள்வி கேட்குற மாதிரி பண்ணால் இவனை கண்டித்து கிட்டத்தட்ட தமிழகம் எங்கும் பெரும்பான்மையான காவல் நிலையங்களில் நாடார் சமுதாய சங்கங்களும் இயக்கங்களும் பல போராட்டங்களையும் பல கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுத்தாங்க. நிறைய இடத்துல புகார் கொடுத்தாங்க. ஆனால் திமுக ஆட்சி இவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக இந்த நாய்க்கு கன்மேன் கொடுத்து இவனுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் கொண்டு போய் வச்சு இவனை பாதுகாத்தாங்க. ஏன்னா பெருந்தலைவர் அவர்களோட சாதனையை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகக்கூடாது, அதுக்கு முட்டு கொடுக்கணும், அதை மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கணுன்னா அப்போ ஊடகத்தின் வாயிலாக பொய் வதந்திகளை பரப்புனா தான் பண்ண முடியும். அப்படிங்கிறனால இந்த நாயை கையில் எடுத்து செஞ்சாங்க. அந்த திமுக கவர்மெண்ட்டை செஞ்ச விஷயத்துக்கு அவங்க கிட்டத்தட்ட நல்லா செருப்படி வாங்கும் விதமாக அவங்களும் என்ன ஆகிட்டாங்கன்னா அந்த வட்டம் ஆட்சி இழந்து உட்காந்துக்கிட்டாங்க. பெரும்பான்மையான நாடார் சமுதாய மக்கள் கிட்டத்தட்ட அவங்களுக்கு திமுக யாருக்குமே வாக்களிக்கிறங்கிறது நிதர்சனமான உண்மை. திமுக தோல்விக்கு மிக முக்கிய பங்கு நாடார் சமுதாயத்துக்கு இருக்குங்கிறத இங்கே சொல்லியாகணும். இப்படி ஒரு காலகட்டங்கள் நடந்துருச்சு. இப்போ தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு நன்றி சொன்ன விதத்தோட இன்னொரு விஷயம் நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். என்ன அப்படின்னா, இவனை போல் ஒரு 4 சுவத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்னன்னாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்கள் ஒழுங்குபடுத்தணும். ஒரு ஃபோன் கையில் இருக்குது, என்னன்னாலும் பேசலாம், அடுத்தவங்களை அவதூறு பரப்பலாம், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறையா